ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ராஜேஷ் வந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. என்ன காரணத்தினால அவரு இறந்திருக்காரு? இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரு? எப்படி திரைத்துறையில கால் பதிச்சாரு? இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் என்ன? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இவரு எங்க பொறந்தாரு? எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவரு டிசம்பர் 20 1949ல பிறந்தார். சரியா? எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவரு. தஞ்சாவூர் மாவட்டத்துல அணைக்காடு பகுதியை சார்ந்தவர். சரியா? அவர் அங்க உள்ள சார்ந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பள்ளி படிப்பு எல்லாமே அந்த மாவட்டத்துல உள்ள ஒவ்வொரு பகுதிகள்லயும் படிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவரு கல்லூரி படிப்ப எங்க படிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ காரைக்குடி அழகப்பா கல்லூரியில பியூசி அங்க முடிச்சாரு. சரியா? அதுக்கப்புறம் வந்து பச்சையப்பன் கல்லூரியில சேர்ந்தாரு. அங்க வந்து ஃபுல்லா அவங்களுடைய கல்லூரி படிப்ப முடிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1972ல இருந்து 1979 வரைக்கும் அவர் வந்து இந்த ஸ்கூல்ல என்ன பண்ணாருன்னா, டீச்சராட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் தான் அவருடைய அந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1974ல இயக்குனர் கே. பாலச்சந்திரன் கூட சேர்ந்து ஒரு சின்ன ரோல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அவருக்கு வந்து சின்ன ரோல்ல வாய்ப்பு கிடைச்சது. அப்ப அது கிடைக்கும்போது அதே மாதிரி நடிச்சாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கன்னி பருவத்திலேயே அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்லிட்டு ஒரு படத்திலேயே நடிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு அது வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவருடைய சினிமா ஃபீல்டுல நெறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகள்ல 150க்கு மேற்பட்ட படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, நெறைய வேடங்கள்ல கதாநாயகனாவும் இன்னும் நெறைய வேடங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. அது நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். நம்ம பார்க்காம இருந்தது கிடையாது. சரியா? அதே மாதிரி பிரபலமான நடிகர் நம்ம எக்ஸாம்புக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் கூட சேர்ந்து கூட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்படிதான் இவங்களுடைய சினிமா துறை இருந்துச்சு. கிட்டத்தட்ட திரையுற திரைத்துறையில வந்து 49 ஆண்டுகள் ஆயிருக்குது. சரியா? அடுத்தது இன்னும் இவருக்கு நெறைய டேலண்ட் இருக்குது. என்னென்ன டேலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திரைத்துறைக்காகவே ஒரு தனி வீடு கட்டியிருக்காரு. திரைத்துறையிலேயே முதல் தனித்து வீடு கட்டினது நபர் வந்து நம்ம ராஜேஷ் அவர்தான். என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில கே.கே. நகர் அருகே வந்து ஒரு பெரிய பங்களா கட்டியிருக்காரு. கெட்டி முடிச்சு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்ட் குடுப்பாங்கல்ல, அந்த படங்கள் நடிக்கிறதுக்கு அந்த பங்களா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்கல்ல, அதாவது வாடகை. அதே மாதிரி பல திரைப்படத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு வீட்ல வச்சு நெறைய படங்கள் ஷூட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள வாடகைய அவரு வாங்கிக்கிடுவாரு. அந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, 1993ல லேண்ட் பிசினஸ் பண்றாரு. இந்த இடம் வாங்குறது, வீடு வாங்கி விக்கிறது அந்த மாதிரி பண்ணாரு. சரியா? இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, அதே மாதிரி அந்த பங்களாவையும் நல்ல அமௌண்ட்டுக்கு வந்து வித்துட்டாரு. இப்படி இவருடைய தொழில வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1990ல அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க, "நீ வந்து ஒ ஒரு பேக்கரி ஆரம்பிக்கலாமே, உணவகம் ஆரம்பிக்கலாமே" அப்படி சொல்லிட்டு நெறைய பிளான் குடுக்குறாங்க. அதே மாதிரி அவரு பேக்கரி, அந்த உணவகங்கள் அந்த மாதிரி வந்து ஹோட்டல்ஸ் சரியா? அதெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி நடத்திட்டு வராரு. அது மட்டும் இல்லாம, இது மட்டும் தான் இவருடைய டேலண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய டேலண்ட் இருக்குது. என்ன டேலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு 9 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அ உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எத பத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் படங்கள் இருக்குல்ல, அதுல உள்ள ஒரு ஆக்டர்ஸோட வாழ்க்கை வரலாற என்ன பண்றாருன்னா, அப்படியே தமிழ்ல ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 9 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி இவருக்கு வந்து டேலண்ட்டும் நெறைய இருந்துச்சு. அதுக்கு பிறகு இவருக்கு அரசியல் ஃபீல்டுலயும் அவருக்கு வந்து நல்ல ஆர்வம் உண்டு. அதில ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது தகவல் வெளியாயிருக்குது சரியா? இப்போ ராஜேஷ்க்கு வந்து இன்னொரு டேலண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஜோதிடம்னு சொல்லுவாங்கல்ல, அதில வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கை அவருக்கு அதிகமா உண்டு. அது மட்டும் இல்லாம இடையில யூடியூப் சேனல் வச்சு அதிலயே நெறைய பேசியிருந்தாரு. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருப்போம். அவருக்கு ஒரு தனி யூடியூப் சேனல் கூட உண்டு. சரி, அடுத்ததாட்ட இவருடைய வாழ்க்கை வரலாறு.
இவங்களுடைய மனைவி யாரு? இவங்களுக்கு எத்தன குழந்தைங்க இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ராஜேஷின் மனைவி பெயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானட். இவங்களுக்கு எப்ப திருமணம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1974ஆம் ஆண்டு தான் இவங்களுக்கு திருமணம் ஆச்சு. இவங்களுடைய குழந்தை எத்தன பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு பேர் என்ன பாருங்கன்னா, திவ்யா. சரி, இப்போ இவரு இன்னைக்கு இறந்திருக்காரு. என்ன காரணத்தினால இறந்தாரு அப்படின்னு இன்னும் அதிகபூர்வமான தகவல் வெளியாகல. பட் அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல் போகும் வழியில அவர் இறந்திருக்காரு அப்படின்னு மட்டும் தகவல் வெளியாயிருக்குது. சரி, ஆ இனி இவருடைய இறுதி சடங்கு எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவருடைய ஒரே மகளான திவ்யா அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்களாம். அவங்க 31ஆம் தேதி தான் இங்க வருவாங்களாம். சரியா? ஊருக்கு வருவாங்களாம். அதனால இவருடைய இறுதி சடங்கு அ ஜூன் 1ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்குது. அடுத்தது குறிப்பா இவங்களுக்கு யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவங்க டைரக்ட்டா போயி அஞ்சலி செலுத்தினது மட்டும் இல்லாம, அவங்க குடும்பத்துக்கும் ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ரஜினிகாந்த். அவருடைய நெருங்கிய நண்பர்னால என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்தது எனக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் இருக்குது. நல்ல மனவேதனை இருப்பதாகவும் இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலும் எல்லாத்தையுமே அனுதாபங்களும் தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அடுத்ததா கமல் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நடிப்பு திறமைய பத்தி புகழ்ந்து பேசிட்டு, அவர் இறந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்குது. ஏத்துக்க முடியாத மனப்பக்குவமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இரங்கல தெரிவிச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கும் ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாட்டு என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பெரிய பிரபலமான ஒரு நடிகர். அவரு ஸ்டார்ட்டிங்ல இருந்து அந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. பட் திடீர்னு அவரு மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. என்ன காரணத்தினால இன்னும் தகவல் வெளியாகல. இவருடைய இறப்பு எல்லாத்துக்குமே ஒரு மனக்கசப்ப தான் ஏற்படுத்தியிருக்குது. பட் எனக்கும் தான் அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு நடிகர். பல வேடங்கள்ல நடிச்சிருக்காரு. என்ன கேரக்டர் குடுத்தாலும் பெர்ஃபெக்ட்டா முடிப்பாரு. சரியா? அப்படிப்பட்ட ஒரு நடிகர். இ இப்போ இவருடைய இறுதி சடங்கு ஜூன் 1ஆம் தேதி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மகள் ஃபாரின்லேருந்து 31ஆம் தேதி வரதுனால 1ஆம் தேதி நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவருடைய இறுதிச் சடங்கு நல்லபடியா நடந்து முடிக்கணும். இவருடைய ஆத்மா இறைவனிடம் சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம பிரேயர் பண்ணுவோம். சரி, இவர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.